பிரியா, எனக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பினான்சியல் இயர் 2023 to 24 நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல HDFC கிரெடிட் கார்டுல 7.5 lakhs-உம் ICICI கிரெடிட் கார்டுல 4.5 lakhs-உம் டோட்டலா 12 lakhs ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல டிக்ளேர் பண்ண salary இன்கம் 5.5 lakhs தான். இது செக்ஷன் 133 சப்செக்ஷன் 6ல வர என்கொயரி தான். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உன் கிரெடிட் கார்டு யூசர் AIS and TIS டேட்டாவோட கம்பேர் பண்ணி தான் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. நீ ரொம்ப ஹையா HDFC and ICICI கார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்க, அதான் உனக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 285BA வித் ரூல் 114E ல ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல நீ கிரெடிட் கார்டுல ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மேண்டிட்டரியா IT டிபார்ட்மெண்ட்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இத பேஸ் பண்ணி தான் உனக்கு என்கொயரி நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஆனா பிரியா, நான் பர்சனல் லோனும் எடுத்திருக்கேன், ஆனுவல் போனஸும் கிடைச்சிருக்கு அண்ட் EMI-யும் செட்டில் பண்ணிருக்கேன். இதெல்லாம் லீகல் தானடி? சரிதாண்டி. நம்ம நோட்டீஸ் ரிப்ளைல ஃபுல் டீடைல்ஸ் அட்டாச் பண்ணிருக்கணும். லைக் IT டிபார்ட்மெண்ட் இப்போ உங்க லைஃப் ஸ்டைல் விசஸ் இன்கம் ஸ்ட்ரிக்ட்டா மானிட்டர் பண்ணுது. இதுல மிஸ் மேட்ச் இருந்தா கண்டிப்பா என்கொயரி வரும்.